அதில் சில பர்வாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். பிருகத்துன்னு சொன்னால் ரொம்ப பெருசு. இப்போ பீஷ்ம பர்வா பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். சாந்தி பர்வான்னு ஒன்று உண்டு, அதுவும் போயிட்டே இருக்கும். அனுசாசன பர்வான்னு ஒன்று உண்டு, போயிட்டே இருக்கும். சில இதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். விராட்ட பர்வான்னு பேர். இப்போ ஜூலை மாதத்துலேயோ ஜூன் மாதத்துலேயோ 5 நாள் சொன்னேன். கோயம்புத்தூரில் விராட்ட பர்வா சொன்னேன். 5 நாள்னு போட்டோன்னே பயந்துவிட்டேன். ஏன்னா விராட்ட பர்வாவில் 5 நாள் சொல்கிறதுக்கு விஷயமே இல்லை. ஆனால் ஓட்டிட்டேன், 5 நாளும் ஓட்டிட்டேன்னு வச்சுக்கோ. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, சின்ன பர்வா விராட்ட பர்வா வசதியான பர்வா தான். மழை பெய்யும்பா போகிறோம், உங்கள் மாநிலத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு மழையெல்லாம் பெய்ஞ்சு நீங்கள் நீந்தி மேய்ஞ்சி எல்லாம் வந்தாச்சு. அதனால் விராட்ட பர்வா சொன்னால் மழை பெய்யும் என்பது பெரியோர்கள் பணிப்பர்கள். ஆதி பர்வாங்கிறது ரொம்ப பெரிய பர்வா. கருடனுடைய உபாக்கியானம் தொடங்கி பார்த்தோம். அதில் எப்படி பாண்டவர்கள் பிறந்தார்கள், தார்த்தராஷ்டிரர்கள் எப்படி பிறந்தார்கள். நான் நிறைய தடவை இந்த உபன்யாசத்தில் சொல்லியிருக்கேன், ஆனாலும் ஞாபகப்படுத்துகிறேன். கௌரவர்கள், கௌரவ அப்படிங்கிற சப்தத்தில் பாண்டவாளும் அடக்கம். ஏன்னா குருவம்சத்தில் வந்தவா அத்தனை பேரும் தான் கௌரவாள். அப்படின்னா பாண்டவாளும் கௌரவா தான். ஆனால் சுவாமி, நம்ம பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் தானே சண்டை நடந்ததுன்னு சொல்கிறோம். அது அப்படி அமைஞ்சுடுத்து. பாண்டு புத்திராள் பாண்டவாள், திருதராஷ்டிரனுடைய புத்திராள் தார்த்தராஷ்டிராள். தார்த்தராஷ்டிராளும் பாண்டவா 2 பேருமே கௌரவாள் தான். அது என்னவோ பேர் கௌரவாள் இவாளுக்கு அமைஞ்சுடுத்து, அவ்வளோதான். இதுக்கு இது சொல்ல வந்தேன். அப்பேற்பட்ட விஷயங்களை ஆதி பர்வாவில் பார்த்தோம். அடுத்ததாக சபா பர்வா என்று வந்தது. அதை போன வருஷம் அனுபவித்தோம். எப்படின்னா, திரௌபதியானவளை எப்படி, வதுவை குல பெண்ணை எப்படி அவமானப்படுத்தினார்கள். அவள் ஏகவஸ்திர தாரிணியாய் இருக்கும்போது, வீட்டுக்கு விலக்காக இருக்கக்கூடிய 3 நாட்கள் இருக்கும்போது எப்படி அவமானப்படுத்தினார்கள். இந்த விஷயத்தை நான் தொடவே போகிறதில்லை. ஏன்னா அந்த சர்ச்சை தான் இப்போ முழுக்க மாநிலம் முழுக்க ஓடிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை, நான் எதுவும் சொல்ல போகிறதில்லை. திரௌபதி அவமானப்படுத்தினா, அவள் கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லி அழைத்தாள், சரணாகதி புரிந்தாள், பெருமாள் வந்து ரட்சித்து கொடுத்தாள். இது வரைக்கும் பார்த்தோம். ஆனால் எல்லாரும் ஓரளவுக்கு, நீங்கள்லாம் விஷயம் தெரிஞ்சவா. ஆனாலும் சொல்கிறேன், when did the Pandavas go on an exile? வனவாசம் 12 வருஷம்னு போனா. 1 வருஷம் அஜ்ஞாதவாசம்னு வேற அவளுக்கு கெடு. இந்த துரியோதனன் மாதிரி ஒரு செக்மேட் வச்சவன் யாரும் கிடையாது. இப்படிலாம் வச்சுருக்கான் பாருங்க. 12 வருஷம், அப்புறம் 1 வருஷம். அது யாரும் தெரியாமல் வாழணும், தெரிஞ்சு வாழ்ந்துவிட்டா மறுபடியும் 12+1 இப்படி தான் ரிப்பீட் பண்ணணும்னு வச்சுருக்கான். அது முதல் தடவை திரௌபதியை வஸ்திராபகரணம் பண்ணும்போது இவா காட்டுக்கு போகணும்னு நியமமே இல்லை. முதல் தடவை ஆடினா அவளை விட்டு தோற்று போனா, திரௌபதியும் பந்தயத்தில் விட்டுட்டு தோற்று போனா, திரௌபதி அவமானப்படுத்தினா, பெருமாள் வந்து தான் அந்த இடத்துல இல்லைனாலும் வந்து ரட்சித்து கொடுத்தார். வந்து புடவை வியாபாரம் நடந்ததுன்னர். எந்த ஊர்? 2 ஊருக்குன்னர். ஓட்டைப்புறத்துக்கும் ஆனைப்புறத்துக்கும் புடவை வியாபாரம் நடந்ததுரேன்னார் ஒருத்தர். ஓட்டைப்புறம்னா துவாரகா, ஆனைப்புறம்னா ஹஸ்தினாபுரம். 2த்துக்கும் 1600 மைல் புடவை வியாபாரமே நடந்துடுத்துனார். கிருஷ்ணர் வரலை, நாமி வரல. நாமத்தை உடையவனுக்கு நாமின்னு பேர். நாமம் தான் காப்பாற்றிட்டு, நாமி காப்பாற்றலை. அதுதான் ஒருத்தர் ஆச்சாரியன் வேடிக்கையாக எழுதி வச்சார். நாமி இருந்திருந்தால் புடவை கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா கிருஷ்ணருக்கு பறிச்சு தான் பழக்கம், கொடுத்தே பழக்கம் இல்லை. அது நாமம் கொடுத்தது சுவாமி, நாமி கொடுக்கல, கிருஷ்ணர் கொடுக்கலையாம். கிருஷ்ண நாமம் கொடுத்து தான். அப்பேற்பட்ட தூரஸ்தனானாலும் கிட்டி நின்று உதவினான். இப்போ திரௌபதி அவமானப்படுத்தின உடனே தான் திருதராஷ்டிரனுக்கு தெரியுது, அந்த ஒரு அஷடு மாதிரி ஒரு ராஜா லோகத்தில் இருப்பாளும். அது மாதிரி பல பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்போது ஒரு திருதராஷ்டிரனையும் நம்மளால் தாங்க முடியல. அவன் சொல்கிறான், திரௌபதி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறான். காந்தாரி வந்து சொல்கிறா, ராஜா நீ என்ன பண்ணிவிட்டேன், நம்ம குழந்தைகளுக்கு யூ ஹாவ் டக் தேர் ஓன் கிரேவ். அவளுக்கு வந்து கலாப காலத்தை நீயே ஏற்படுத்தி விட்டியே ராஜா. அந்த நம்ம குலவதுவை போய் இந்த சமயத்தில் அவமானப்படுத்தலாமா? அதுவும் முன்னாடி நடக்கிறதே நடக்கலாமா? அவளை கூட்டு சமாதானப்படுத்துங்கிறான். சொன்ன உடனே வராள் திரௌபதி. அப்போ வரம் கேட்குறார். அப்போ சொல்கிறா, எங்கள் ஆத்துக்காரரையெல்லாம் தாஸ்யத்துவத்திலிருந்து மீட்டுடு, அவளுடைய ஆயுதங்கள்லாம் திரும்பி கொடுத்துரு. இதை 2 வரமாக கேட்குறான். ஒரே வரமாக கேட்கல, 2 வரமாக கேட்குறா. மீட்க வேண்டும். முதல்ல தாங்க தாசர்கள் இல்லை, தாசி இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். 2வது, இப்போ க்ஷத்ரியனுக்குன்னா அவளுக்கு ஆயுதங்கள் தான் முக்கியம். அவகிட்ட உட்காந்து நீங்கள் உட்காந்து வேதம் சொல்லுங்கன்னா அவள் வேதம் கற்றுக்கலாமே ஒழிய வேதம் கற்றுத்தர முடியாது. அது ஒன்றும்.
க்ஷத்ரியாள் எப்படின்னா வேதம் கற்றுக்கலாம், தரக்கூடாது அப்படின்னு இருந்தது. அந்தணன் பிராமணனுக்கு தான் அது ஒரு பெரிய 6 டியூட்டிஸ். அதில் 2 இம்பார்ட்டன்ட்னா வேதம் கற்றுக்கணும், கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருந்தா. எல்லாம் இப்போ பாஸ்ட் டென்ஸில் போட்டுற வேண்டியது தான். அதனால் இப்போ என்னென்னா, திரௌபதியானவள் 2 வரம் கேட்டுட்டா. இப்போ திருதராஷ்டனுக்கு பயம் வந்துடுத்து, ஏன்னா புத்திரன் மேலே அவ்வளவு மோகம். திரௌபதி 3வது வரம் கேளுன்னா. அப்போ அவள் என்ன சொல்கிறா, தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஒரு க்ஷத்ரிய பெண் 2 வரம் தான் கேட்கணும், 3வது வரம் கேட்கக்கூடாது. நான் கேட்காம விட்டுட்டேன்னா. இவள் எல்லாரையும் விட்டுட்டு மறுபடியும் ராஜ்யத்துக்கு அமுச்சுட்டா. அவள் இப்போ உட்காந்து சர்ச்சை பண்ணும்போது திரௌபதி சொல்கிறா, என் கூந்தலை பாருங்கோன்னா. திரௌபதி எப்போவுமே விதவிதமான ஹேர் பேட்டர்ன்லாம் பண்ணிப்போம். அதாவது இந்த பன்னுன்னு ஒன்று உண்டு, நீங்கள் பின்னாடியே வச்சுக்கலாம். இப்போ இந்த டான்சர்ஸ்லாம் போட்டு பார்க்குறாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லாட்டா இந்த 80-70லலாம் நாயகிகள்லாம் படத்தில் நடிக்கும்போது மேலே ஒன்று வச்சுப்பா. இந்த ராஜராஜ சோழன் பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று அது மேலே போகும், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அவளுக்கு மேலே அது இருக்கும். அது 2வது விதம். எவ்வளவோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து யூஎஸ்க்கு போனேன்னா பிளாக் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணிப்பான்னா 5-6 ஜடை போட்டுப்பா. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து திரிஜட்டைன்னு ஒருத்தி இருந்துருப்போன்னு. ஏன்னா 3 ஜடையில் எப்படி ஒத்தி இருந்தான்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன் ராமாயணம் படிக்கும்போது. ஏன்னா ஒத்த ஜடை போடுறதுக்கே அவ்வளோ கூந்தல் இருக்க மாட்டேங்கிறது, 3 ஜடை போட்டுக்காள். ஏன்னா அவள் வந்து 1000 ஜடை போட்டுப்பா. சஹசிராட்சகான்னு வேதம் சொல்லிட்டுனா அவள் சஹசிர ஜட்டை, அதனால் வச்சுருப்பா. திரௌபதி எல்லாம் ட்ரை பண்ணுவோம். இப்போ வீட்டில் நம்ம குவிசீன்ஸுன்னு ட்ரை பண்ணுறது இல்லையா, எவ்வளவு நாள் உட்காந்துன்னு அந்த சாதமதும் குழம்பையே உட்காந்துட்டு இருக்குது. ஒரு நாள் பன்னீரில் பண்ணுறோம் இல்லையா, ஒரு நாள் பாஸ்தா பண்ணுறோம் இல்லையா, ஒரு நாள் ஒரு தினுசு பண்ண வேண்டாமா. அந்தந்த இப்போ வந்து நம்ம கேரளத்தில் இருக்கோம், ஒரு வாட்டி கோங்கூரா சட்னி ஆந்திராவில் எப்படி தான் பண்ணுறான்னு ஆற்றுல பண்ணி பார்க்க வேண்டாமா. ட்ரை பண்ணுறதுல என்ன இருக்குது. அதுமாதிரி திரௌபதி ஒரு நாள் ஒரு ஹேர் பேட்டர்ன் ட்ரை பண்ணுவோம். இப்போ ஆண்டவர்கள் அவள் கூந்தலை பார்த்தா விரிச்சு கீழே ஒட்டி விடாமல் இருக்குது, விரிஞ்சு இருக்குது கூந்தல். அப்போ அவள் சொல்கிறா, இந்த கூந்தலை தான் துஷாசனன் பற்றி நடுசபைக்கு என்னை இழுத்து வந்தான். இதை உங்களுக்கு பார்க்கறதுக்கு துப்பு இல்லை, சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கீங்களே. இந்த ராஜ்யத்தில் நம்ம இருக்கப்படாது. ஏன் தெரியுமோ, நான் பிராயசித்தை பண்ணணும், அவன் என்னை தொட்டுட்டான், நான் பிராயசித்தை பண்ணணும், நீங்களும் பிராயசித்தம் பண்ணணும். ஒத்தருக்கு 5 வீட்டுக்காரால் நான் கட்டின்னு இருக்கேன். ஒத்தராவது வந்து என்னை ரக்ஷணம் பண்ணணும்னு நினைக்கல. நீங்களும் பிராயசித்தம் பண்ணணும். ஸ்வபத்னியை காப்பாற்ற திறனில்லாத க்ஷத்ரியன் என்ன க்ஷத்ரியன்? நீங்கள் கொஞ்சமாவது ஆயுதங்களை விட்டுட்டு கொஞ்சம் தியானம் பண்ணி என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு சிந்தனை பண்ண வேண்டாமா? நீங்களும் பிராயஷ்சித்தம் பண்ணணும், நானும் பண்ணணும். அதுக்கு ஒரே வழி காட்டுக்கு போகிறது தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் இந்த தடவை துரியோதனனையும் சகுனியையும் கர்ணனையும் துஷாசனையும் கௌரவர்களையும் நீங்கள் பந்தயத்துக்கு கூப்பிடுங்க. லெட் அஸ் கேம்பிள் ஃபார் த செகண்ட் டைம். அப்போ கேம்பிள் அவளுக்கு தெரியும், நீங்கள் தோற்று போவேன்னு எனக்கு தெரியும். தோற்று போனால் தான் நம்ம காட்டுக்கு போக முடியும். காட்டுக்கு போனால்தான் நமக்கு தெரியும் எப்படி அவளை ஜெயிக்கிறதுன்னு. வாங்கோ கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அவள் காட்டுக்கு கிளம்புறான். தோற்று போய்ட்றா, காட்டுக்கு கிளம்புறான். இந்த இடத்துலேருந்து தான் ஆச்சரியமான பர்வா, பெருத்த பர்வா, வன பர்வான்னு ஆரம்பிக்கிறது. அவள் 12 வருஷம் வனத்தை எப்படி கடைந்தார்கள், அந்த கடந்தது எப்படி 12 இயர்ஸ். 13வது வருஷம் அஜ்ஞாதவாசம்னு சொல்ல பாருங்க, லிவிங் இன் இன்காக்னிட்டோ, யாரும் தெரியப்படாதவா. அதுக்கு விராட்ட பர்வான்னு பேர். ஏன்னா மத்ஸ்ய தேசம்னு பேர். அந்த ஊரில் ராஜாவுக்கு விராட்டன்னு பேர். விராட்ட நகரத்தில் இருந்தாவா. அது 1 வருஷத்தை பற்றி அங்கே சொல்கிறது, 12 வருஷம் இங்கே சொல்கிறது. இப்போ 12 வருஷ கதையை இப்போ நம்ம 5 நாளில் பார்க்க போகிறோம். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமோ, வனப்பர்வாவில் தான் முக்கியமான அம்சங்கள்லாம் வரும். என்னென்னு பாருங்க. அக்ஷய பாத்திரம் கொடுப்பா, பீமனுக்கும் ஹனுமானுக்கும் சம்வாதம் ஏற்படும், நளனுடைய சரித்திரம் வரும், சாவித்ரி உபாக்கியானம் வரும். ஏன் கடைசியில் வரும்போது யக்ஷ பிரஷ்னமே அதில் தான் வரும். ஆனால் நமக்கு யக்ஷ பிரஷ்னத்தை பார்க்க முடியாது. ஏன்னா யக்ஷ பிரஷ்னத்துக்கு ஒரு 5 நாள் ஆகும். 124 கேள்வி. ஒரு நாளைக்கு ஒரு 20 கேள்வின்னு வச்சுட்டா கூட அதுவே ஒரு 5 நாள் ஓடும். அதனால் அந்த போர்ஷனை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், ஏன் வடபத்ரசாயி, நீங்கள்லாம் பாகவதத்தை கரைச்சி குடிச்சு பிழிஞ்சவா, உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்லை. தசமஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதத்தை கிருஷ்ண சரித்திரம், ஏகாதசஸ்கந்தம் கிருஷ்ண சரித்திரம், துவாதசஸ்கந்தத்தில் வடபத்ரசாயியா பெருமாள் ஆவிர்பவிப்பர். சுருக்கமாக சொல்லுவா, அது மறுபடியும் வனப்பர்வால வரும். ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க வனப்பர்வால வரும். அதனால் வனப்பர்வால
சொல்லாத விஷயங்கள் இல்லை, அவ்வளவு சொல்லியிருக்கா. அதையெல்லாம் அனுபவிப்போம். முதல்ல என்ன தொடங்குறான்னா, பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்தை விட்டுட்டு கிளம்பணும். கிளம்ப போராடாம். அது காட்டுக்கு அயோத்தியாவை விட்டு ராமர் கிளம்பினார்னார். யாரெல்லாம் அழுதான்னு சொன்னா அதை கம்பர் சொன்னார். கிள்ளையோடு பூவை எழுத கிளர்மாடத்து உள்ளுரை பூசை எழுத ஆவும் அழுத அதன் கன்றும் அழுத உருவரியா பிள்ளை அழுத என்றால் பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தால் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான பாசுரத்தை எடுக்கிறார் கம்பர். என்ன சொல்கிறார், ராமர் ஊரை விட்டு கிளம்பும் போது யாரெல்லாம் அழுதான்னார்? பூனை அழுதுதான். பூனை அழுதுனா பெரிய விஷயமா? ஏன்னா பூனைக்கு அவ்வளவு நன்றி உணர்ச்சிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவா. நான் பூனையும் வச்சுனது கிடையாது, நாயும் வச்சுனது கிடையாது, வச்சுட்டு இருக்கவா சொல்லுவா. என்னென்னா நாய்க்கு கிராட்டிடியூட் ரொம்ப ஜாஸ்தி. அது வாலாட்டும், மாஸ்டர்னால் அது கூடவே இருக்கும் எல்லாம் சொன்னான். இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, எல்லாரும் சொன்னால் குழந்தைய ஆற்றுல வச்சுட்டு இருக்கும்போது நாய்க்குட்டியை வளர்த்தா அந்த குழந்தை கிடுகிடுன்னு வளர்ந்துருமா, ஏன்னா அதுக்கு அஃபெக்ஷன் வருமா. நான் சொன்னேன் எங்காவது குட்டியை பார்க்கறதுக்கே நாழி போக மாட்டேங்குது. இப்போ நாய்க்குட்டிக்கு வேறு நான் தினம் தெளிக பண்ணி போடணும் இல்லையா, அது வேறு கஷ்டம். அதனால் நாய் வச்சுட்டு இருக்கவா சொல்லுவாள். நான் வச்சுட்டு இருக்கவாளை தப்பு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவள் வச்சுக்கிட்டோன்னா சொல்கிறேன். பூனைக்கு அவ்வளவுலாம் நன்றி உணர்ச்சிலாம் கிடையாது. அது எப்படா ஆள் வெளில போவான் நம்ம பால் குடிக்கலான்னு காத்துட்ருக்கோம், அவ்வளவுதான் பூனைக்கு எண்ணம். அந்த பூனை கூட வந்து அழுதுதான். பூசை அழுத, ஆவும் அழுத, மாடு அழுதுதான். மாடெல்லாம் அழுமான்னு கேட்டால் மாடுக்கு இப்படி யாருதே நம்ம இப்போ அழுதுன்னு இருக்கோம் பாரத தேசத்தில். அப்போ மாடு அழுதுருக்கு, மாடு அழுதுது, ஆவும் அழுத, அதன் கன்றும் அழுத, அது கண்ணுக்குட்டியும் அழுதுதான். அதுக்கு மேலே கம்பர் சொன்னார், உருவரியா பிள்ளை அழுத என்றால் பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தால். அம்மாவின் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாயிருக்கு. இப்போ எம்ப்ரியாலஜின்னு ஒரு கோர்ஸே இருக்குது. நம்ம கபிலோபதேசம் படித்தோன்னா ஓரளவுக்கு எம்ப்ரியாலஜி தான். அதில் கபிலர் சொல்லுவர், ஒரு ஆணினுடைய வித்து பெண்ணினுடைய முட்டை, த ஸ்பெர்ம் அண்ட் த ஓவம் எப்படி சேருறது, அது எப்படி ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் ஆறுது, எத்தனாவது மாதத்தில் செதை வரும், எத்தனாவது மாதத்தில் இரத்த ஓட்டம் வரும், எத்தனாவது மாதத்தில் எலும்பு நன்னா வரும், எத்தனாவது மாதத்தில் கண்ணு தெரியும், என்னென்னவோ சொல்லின்னு வருவார். இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம். ஏன்னா நான் அடியேன் படித்தது இன்ஜினியரிங், மெடிசன் படிக்கலை. அவர் ஏதோ சொல்லியிருக்காருன்னு உபன்யாசம் பண்ணுறேன். ஆனால் ஜாகிரதையாக பண்ணுவேன். ஏன்னா கூட்டத்தில் யாராவது டாக்டர் இருந்து விட்டானே நான் ஒரு கேள்வி கேட்டு விட்டா நான் என்ன பண்ணுவேன்னு. நான் இப்போ தான் சாக்ரமெண்டோன்னு கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் ஒரு இடத்துல உபன்யாசத்துக்கு போனேன். என்னை ஹோஸ்ட் பண்ணவா வந்து டாக்டர்ஸ். அவகிட்ட நான் என்ன பண்ணேன், ஒரு மத்தியானம் கொஞ்சம் நாழி இருந்தது, ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்து ஒரு ஸ்லோகமாக சொல்லிட்டு அதுக்கு அர்த்தமும் சொல்லின்னு வந்தேன். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரம் ஆனோடனே அவள் வந்து விழுந்து சேவிச்சுட்டா. யாரை? பாகவத புஸ்தகத்தை. அவள் என்ன சொன்னால், ஐயோ நாங்கள் படிக்கிறது அத்தனை இதில் இருக்கேன்னுட்டா. அப்போ தான் எனக்கு தோணி, திரும்ப தைரியமாக நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லலாம். ஏன்னா இது ஏதோ புஸ்தகம் சொல்லிட்டு நீ என்ன ஏதாவது கேள்வி கேட்டால் நமக்கு மெடிசன் தெரியாது. ஏதோ படித்தது இன்ஜினியரிங், இப்போ இன்ஜினியரிங்லேருந்து கேட்டாலும் எனக்கு தெரியாது, அது வேறு விஷயம். இப்போ என்னென்னா அதில் 2 தெரியும், இதில் ஒன்றும் தெரியாது. ஏன்னா இதுக்கு சொல்ல வந்தேன், நம்ம பெரியவர்கள் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சு பார்த்துருக்கா. உடனே அவள் எந்த காலேஜில் போய் எம்பிபிஎஸ் டிகிரி வாங்கினா, தமிழ்நாட்டில் ஒருத்தர் கேட்டார், ராமர் எந்த காலேஜில் போய் இன்ஜினியரிங் டிகிரி வாங்கினார்னு இல்லையா. அப்படி கேட்காமல் விஷயத்தை பார்க்க வேண்டும். ஒரு தாயின் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை இருக்கான், இப்போ தான் உருவாயிருக்கு, இப்போ தான் இருக்குது, வந்திருக்கு. இன்னும் அதுக்கு உரு கூட வரலை, சதை வரல, எலும்பு வரல. அதெல்லாம் வந்தால் தானே மனசுன்னு வந்து ஒன்று ஏற்படும். அந்த உருவம் இல்லாத குழந்தை கூட ராமர் காட்டுக்கு போகிறத நினச்சின்னு அழுதுதுன்னு கம்பர் பாருங்க. ஆவும் அழுத சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆவும் அழுத, அதன் கன்றும் அழுத, உருவு அறியா பிள்ளை அழுத என்றால் பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தால் நற்கம்பர். ராமன் காட்டுக்கு கிளம்பும்போது எந்த துக்கம் ஏற்பட்டதோ அயோத்தியாவாசிகளுக்கு, ராமன் எப்பேற்பட்ட தர்மோ விக்கிரகவானாய் இருந்தானோ, எப்படி ராமனோடு தம்பி சென்றாரோ, ராமனோடு பத்னி சென்றாரோ, இங்கு தர்மமே வடிவெடுத்த தர்மராஜா நடந்து சென்றார். அங்கு தம்பி சென்றான், இங்கு தம்பிகள் சென்றார்கள். அங்கு சீதை சென்றாள், இங்கு திரௌபதி சென்றாள். அவா போனது 14 வருஷம், இவா போனது 12 வருஷம்.